என் பெயர் அர்ச்சனா. பஸ்ஸிலிருந்து இறங்கும்போது யாரோ ஒருவன் என்னை பின்னாலிருந்து பலமாகத் தள்ளினான். திடீரென்று என் செருப்பு உடைந்துவிட்டது. என் கண்களில் கையறு நிலையில் கண்ணீர் முட்டியது. இன்று நான் ஒரு நிறுவனத்தில் பெரிய நம்பிக்கையுடன் நேர்முகத் தேர்வுக்கு இன்டர்வியூ வந்திருந்தேன். என் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அந்த செருப்பை தைக்க ஒரு செருப்பு தைப்பவர் கூட தென்படவில்லை. நான் வேறு வழியின்றி தரையிலேயே அமர்ந்து உடைந்த என் செருப்பை ஒரு பிளாஸ்டிக் கவரால் கட்டி சரி செய்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று யாரோ ஒருவர் என் அருகில் பணத்தை வீசிவிட்டு வேகமாகச் சென்றார். அந்த தருணத்தில் அவமானத்தால் என் முகம் சிவந்தது. நான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தேன். எப்படியோ தட்டுத்தடுமாறி நேர்முகத் தேர்வு நடக்கும் இடத்திற்கு சென்றடைந்தேன். என் முறை வந்ததும் நான் உள்ளே சென்றேன். அங்கே அமர்ந்திருந்த நபரை பார்த்ததும் என் உயிர் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. ஏனெனில் அவரோடுதான் நான் என் அறையில் பயந்து நடுங்கி அமர்ந்திருந்தேன். இந்த ஆபத்து என் கழுத்தை நெரிக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. என் இதயம் பயத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அறையின் கதவு திறக்கப்பட்டது. நான் நினைத்தது போலவே யாரைக் கண்டால் என் ஆன்மா நடுங்குமோ அதே நபர் உள்ளே நுழைந்தார். அவர் என் முன்னால் நிற்பதைப் பார்த்து நான் சிலையைப் போல உறைந்து நின்றேன். அவர் என்னை தீவிரமாக பார்த்து, நாளை காலை 9 மணிக்கு அலுவலகத்தில் உன்னை சந்திப்பேன். சரிதானே? உன்னிடமிருந்து எனக்கு எந்த புகாரும் வராது என்று எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் தலையை குனிந்தபடி, பாருங்கள் சார், இது மிகவும் தவறு. இந்த நிறுவனத்திற்கோ அல்லது இந்த பதவிக்கோ நான் தயாராக இல்லை என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர் தனது அதிகாரமான குரலில் சொன்னதை மட்டும் கவனி. வீணாகப் பேசி என் நேரத்தையும் உன் நேரத்தையும் வீணாக்காதே. இன்று என் அலுவலகத்தில் நீ செய்த இந்த நாடகத்திற்கு நீ உன் வாழ்நாள் முழுவதும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். புரிகிறதா உனக்கு? எனக்கு எதிராகச் செல்ல முயன்றாலோ அல்லது ஏதேனும் விபரீதமான முடிவை எடுத்தாலோ நினைவிருக்கட்டும், நான் ஒரு தொழிலதிபர். போலீஸ், வக்கீல் என அனைத்தும் என் கையில் உள்ளன. உனக்கு என்ன நடக்கும் என்று உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. புரிகிறதா என்று மிரட்டினார். நான் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டேன். அவர் கதவை மூடிக்கொண்டு வெளியே சென்றார். நான் அழுதுகொண்டே அங்கேயே தரையில் அமர்ந்துவிட்டேன். வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. என் கண்கள் அழுது கொண்டிருந்தன. என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. இன்று எனக்கு நேர்ந்ததை நினைக்கும்போதே என் ஆன்மா நடுங்கியது. காலை நேரம் ஒரு திரைப்படக் காட்சி போல என் கண்களில் பழைய நினைவுகள் நிழலாடின. எனக்கு வேலை தேவைப்பட்டதால் செய்தித்தாளின் மூலம் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தேன். அங்கிருந்து பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சொல்வார்களே, எங்கிருந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அங்கிருந்துதான் உங்கள் அதிர்ஷ்டம் தொடங்கும் என்று. 2 நாட்களுக்குப் பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஒரு தொழிற்சாலையில் மேலாண்மை நேர்முகத் தேர்விற்கு மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூ வரச் சொன்னார்கள். எனக்கு வேலை மிகவும் தேவைப்பட்டதால் எந்தவொரு வேலையையும் செய்ய நான் தயாராக இருந்தேன். பெற்றோர் இந்த உலகில் இல்லை. நான் என் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் வசித்து வந்தேன். அதனால்தான் அமைதியாக வேலைக்குச் செல்ல தயாரானேன். ஆனால் இந்த விஷயத்தை என் அண்ணனிடம் சொன்னபோது அவர் மிகவும் கோபப்பட்டார். உனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உன் செலவுகளை நான் கவனிக்கவில்லையா? உனக்கு தேவையான பணத்தை நான் தருவதில்லையா? வீட்டில் ரேஷன் பொருட்கள் நிறைந்துள்ளன. உன் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றப்படுகிறது. நான் சம்பாதிக்கிறேன் அல்லவா? நம் குடும்பம் நிம்மதியாகச் செல்கிறது. பிறகு உனக்கு ஏன் வேலை என்று கேட்டார். அண்ணன் சொன்னதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. என் கண்களிலிருந்து வழிந்த அந்த 2 சொட்டு கண்ணீரை பார்த்த பிறகுதான் அவர் என்னை வேலைக்கு அனுப்பச் சம்மதித்தார். அடுத்த நாள் காலை நான் நேர்முகத் தேர்விற்கு வீட்டிலிருந்து கிளம்பினேன். என் பையில் டாக்ஸி அல்லது ரிக்ஷா பிடித்துச் செல்லும் அளவிற்கு பணம் இருக்கவில்லை. கையிலிருந்த சொற்ப பணத்தின் உதவியுடன் எப்படியோ அந்த நிறுவனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பேருந்தில் ஏறினேன். என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. இன்று என் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் நான் இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வேலை தேடி வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் வந்திருக்காது. அவரே எல்லாவற்றையும் கவனித்திருப்பார். மகள்களுக்கு தந்தை உயிரோடு இருப்பது எவ்வளவு முக்கியம். தந்தை இல்லாத மகள்கள் இந்த உலகில் அனாதையாகிவிடுகிறார்கள். தந்தை இல்லாத மகள் அவள் சம்பாதிக்கும் வரை மட்டுமே பாதுகாப்பாக இருக்கிறாள். மற்றபடி இந்த உலகம் அவளை மிதித்து துவைக்கவே நினைக்கும். நான் பேருந்தினுள் நுழைந்தபோது அனைத்து இருக்கைகளும் நிரம்பியிருந்தன. அதனால் நான் முன்பக்கத்திலேயே கம்பியை பிடித்துக் கொண்டு நின்றேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு பேருந்து நிறுத்தத்தில் வண்டி நின்றபோது நிறைய பேர் உள்ளே ஏறினார்கள். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பலமான தள்ளுதல் ஏற்பட்டது. அதில் என் செருப்பு அறுந்துவிட்டது. நான் பதற்றத்துடன் என் செருப்பை பார்த்தேன். என்னிடம் மாற்று செருப்போ அல்லது காலணியோ இல்லை. மீதமுள்ள தூரத்தை எப்படி கடப்பேன்? வீட்டிற்கு எப்படி திரும்புவேன் என்று நினைத்தபோது என் இதயம் பதறியது. நான் அங்கேயே தலையை பிடித்துக்கொண்டு நின்றுவிட்டேன். பின்னால் இருந்தவர்கள் மீது கோபப்பட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். சிறிது நேரத்தில் என் நிறுத்தம் வந்தது. நான் பேருந்திலிருந்து இறங்கினேன். என் செருப்பின் நிலை மிக மோசமாக இருந்தது.
அதனால் நான் அங்கேயே தரையில் அமர்ந்து அதை சரி செய்ய முயன்றேன். கண்களில் கண்ணீர் ததும்பியது. அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை. ஒரு செருப்பு தைப்பவர் இல்லாமல் அதை சரி செய்ய முடியாது. சுற்றிலும் தேடி பார்த்தேன். ஆனால் யாரும் தென்படவில்லை. ஒரு நிமிடம் அப்படியே நின்று என் செருப்பையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தேன். தொழிற்பேட்டை இண்டஸ்ட்ரியல் ஏரியா இன்னும் சற்று தூரத்தில் இருந்தது. நான் இன்னும் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. அதனால் தரையில் கிடந்த ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து தரையிலேயே அமர்ந்து அதை வைத்து என் செருப்பை கட்டத் தொடங்கினேன். எப்படியாவது சமாளித்து நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என் நோக்கமாக இருந்தது. நேரத்திற்குச் செல்ல வேண்டுமே என்ற கவலை என்னை வாட்டியது. நான் தரையில் அமர்ந்து செருப்பை கட்டிக்கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு மனிதன் என் மீது பணத்தை வீசி எறிந்தான். எங்கிருந்துதான் இப்படி பிச்சை எடுக்க வந்து அமர்கிறார்களோ தெரியவில்லை என்று முணுமுணுத்தபடி அவன் கடந்து சென்றான். அவன் செல்வதையே நான் திகைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தேன். எழுந்து நின்று அவனை அழைத்து அந்த பணத்தை அவன் முகத்திலேயே எறிந்து நான் பிச்சைக்காரி அல்ல என்று சொல்ல எனக்கு தெம்பு இல்லை. அழுவதைத் தவிர எனக்கு வேறு எதுவும் செய்யத் தெரியவில்லை. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அந்த பணத்தை சுருட்டி என் கையில் வைத்துக் கொண்டேன். எனக்கு அளவற்ற கோபம் வந்தது. அந்த பணத்தை செலவு செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. அதை இறைவனுக்காக யாருக்காவது கொடுத்துவிட நினைத்தேன். என் காலம் மோசமாக இருக்கலாம். ஆனால் யாருடைய பிச்சையையும் வாங்கி நான் வாழ விரும்பவில்லை. செருப்பை பிளாஸ்டிக் பையால் கட்டி முடித்ததும் நான் மெதுவாக கால்களை இழுத்து இழுத்து நடக்கத் தொடங்கினேன். வேகமாக நடந்தால் அந்த பை மீண்டும் அறுந்துவிடும். சற்று தூரம் சென்றதும் அங்கே தென்பட்ட ஒரு பிச்சைக்காரனிடம் அந்த பணத்தை கொடுத்துவிட்டேன். அப்போது நான் அனுபவித்த வலியை யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தேன். மெதுவாக நடந்து ஒரு வழியாக அந்த நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தேன். அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்ததும் என் அடையாளம் மிகச் சிறியதாக தோன்றியது. பழைய ஆடைகள், பிளாஸ்டிக் பை கட்டப்பட்ட உடைந்த செருப்பு, ஒரு பக்கம் கிழிந்திருந்த துப்பட்டா. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு இறைவனின் பெயரைச் சொல்லி உள்ளே நுழைந்தேன். யாராவது என்னை பார்த்தால் பிச்சைக்காரி என்று சொல்லும் அளவிற்கு என் தோற்றம் அவ்வளவு மோசமாக இல்லை. வரவேற்பறையிலேயே ரிசப்ஷன் நான் தடுத்து நிறுத்தப்பட்டேன். என் தோற்றத்தைக் கண்டு அவர்கள் ஏதோ சொல்ல வந்தார்கள். ஆனால் அதற்குள் நான் என்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்தேன். அவள் கணினியில் என் பெயரை சரிபார்த்துவிட்டு 3வது மாடிக்குச் செல்லுமாறு கூறினாள். நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு பெண்மணி என்னை பின்னாலிருந்து கூப்பிட்டார். ஓ மேடம், இங்கே மின்தூக்கி லிஃப்ட் இருக்கிறது. நீங்கள் ஏன் படிக்கட்டு வழியாக செல்கிறீர்கள்? மேலே போனால் இருட்டாக இருக்கும், அங்கே விளக்குகள் கூட இல்லை என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தேன். எதிரே நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தபோது என் மனம் ஒரு கணம் தடுமாறியது. அவர் மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் நிதானமான மற்றும் புத்திசாலி பெண்மணியாக தெரிந்தார். நான் தலை குனிந்து மெதுவாக, மேடம், எனக்கு லிஃப்டில் சென்றால் மூச்சுத் திணறல் ஏற்படுவது போல இருக்கும். நான் படிக்கட்டு வழியாகவே சென்றுவிடுகிறேன். என்னிடம் அலைபேசி இருக்கிறது, அதன் ஒளியை பயன்படுத்திக் கொள்வேன் என்றேன். அதற்கு அந்த பெண்மணி, நான் லிஃப்டில்தான் செல்கிறேன், நீங்களும் என்னுடன் வாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்காது, நன்றாகவே உணர்வீர்கள் என்றார். ஆனால் நான் பதில் ஏதும் சொல்லாமல் அவர் பேச்சைக் கேட்காமல் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தேன். அங்கே இருந்த ஒவ்வொருவரும் என்னை உற்று பார்ப்பது போல எனக்கு தோன்றியது. ஒருவேளை அது என் மனப்பிரமையாக இருக்கலாம். ஆனாலும் நான் படிக்கட்டில் செல்வதையே மேலானது எனக் கருதினேன். ஆனால் அந்த பெண் சொன்னது முற்றிலும் உண்மை. ஒரு தளம் ஏறியதுமே அங்கே காரிருள் சூழ்ந்திருந்தது. நான் உடனே என் பையிலிருந்து அலைபேசியை எடுத்து அதன் டார்ச் ஒளியை பாய்ச்சியபடி 3வது தளத்தை நோக்கி ஏறத் தொடங்கினேன். உடைந்த செருப்பை அணிந்து கொண்டு நடப்பது எனக்கு பெரும் சிரமமாக இருந்தது. ஆனாலும் மனதை கல்லாக்கிக் கொண்டு முன்னேறினேன். 3வது தளத்தை அடைந்தபோது எனக்கு மூச்சு வாங்கியது. படிக்கட்டுகள் அழகாக இருந்தாலும் அதன் படிகள் உயரமாக இருந்ததால் ஏறுவதற்கு அதிக நேரம் பிடித்தது. 3வது தளத்தை அடைந்ததும் ஒரு கணம் நான் திகைத்து நின்றேன். அங்கே இருந்த மண்டபத்தில் நேர்முகத் தேர்விற்காக ஏற்கனவே நிறைய பேர் காத்திருந்தனர். அவர்கள் கைகளில் கோப்புகளை, ஃபைல்ஸ் வைத்திருந்தார்கள். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள். அங்கிருந்த பெண்களின் முகத்தை பார்த்தபோது அவர்கள் அனைவரும் அந்த பதவிக்கு முற்றிலும் தகுதியானவர்களாக தெரிந்தார்கள், மைனஸ் என்னை தவிர. நான் அமைதியாக ஒரு மூலையில் போய் அமர்ந்தேன். நான் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும், இங்கே தங்குவதற்கு எனக்கு தகுதியில்லை என்ற எண்ணம் பலமுறை என் மனதில் தோன்றியது. ஆனால் அப்போது என் தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவர் ஒருமுறை சொன்னார், வாழ்க்கை உன்னை ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த நேரத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, நீ பின்தங்கிவிடுவாய் என்று உனக்கு தோன்றும். ஆனால் அந்த தருணமே நீ நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம். உனக்காக நீயே போராடி உன் சொந்தக் காலில் நிற்க வேண்டிய தருணம் அது. அதனால் நான் மனதை திடப்படுத்திக் கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறேன் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் மனிதன் தன் காலிலேயே கோடாரியை போட்டுக்கொள்வான், அது அவனுக்கே தெரியாது. ஒவ்வொருவராக உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது எனக்குள் கொஞ்சம் தைரியம் வந்தது.
ஆனால் உள்ளே சென்றவர்கள் அனைவரும் சோகமான முகத்துடன் வெளியே வருவதை பார்த்தபோது என் இதயம் இன்னும் படபடத்தது. அவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டவர்களையே உள்ளே இருக்கும் நபர் நிராகரிக்கிறார் என்றால் நான் எம்மாத்திரம்? உள்ளே என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்கள், உள்ளே இருப்பவர் எப்படிப்பட்டவர் என்று யாரிடமாவது கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எனக்கு பிறரிடம் பேசுவதில் அதிக தயக்கம் இருந்தது. அதனால் நான் அமைதியாகவே அமர்ந்திருந்தேன். கிட்டத்தட்ட அனைவரின் நேர்முகத் தேர்வும் முடிந்துவிட்டது. கடைசியாக நான் உள்ளே செல்லுமாறு சைகை காட்டப்பட்டது. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு கதவின் அருகே சென்றேன். எனக்கு முன்னால் சென்ற அனைவரையும் அந்த நிறுவனத்தின் முதலாளி பாஸ் நிராகரித்திருந்தார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்கள் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வருத்தத்துடன் சென்று கொண்டிருந்தனர். கதவின் அருகே நின்று இறைவனை வேண்டிக் கொண்டு மெதுவாக கதவை தட்டினேன். முதல் தட்டிலேயே உள்ளிருந்து உள்ளே வாருங்கள், கம்மின் என்ற குரல் கேட்டது. நான் நடுக்கத்துடன் உள்ளே நுழைந்தேன். என் கை கால்கள் நடுங்கின. நான் உள்ளே சென்ற அடுத்த நொடி என் உயிரே பிரிந்து போவது போன்ற ஓர் உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் அங்கே அமர்ந்திருந்த நபர் எனக்கு 1000 வோல்ட் மின்சார அதிர்ச்சியை தந்தார். நான் எவனையாவது உதவாக்கரை என்று நினைத்தேனோ அவன்தான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் முதலாளி என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சில நொடிகள் நான் அவனை அதிர்ச்சியில் உறைந்து பார்த்து கொண்டிருந்தேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவர் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்று, ஓகோ, வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். வா, வந்து நேர்முகத் தேர்வை எதிர்கொள். இந்த நிறுவனத்திற்கும் இந்த தகுதிக்கும் நீ பொருத்தமானவள் என்றால் உனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். பழைய விஷயங்களைப் பற்றி நான் உன்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். உள்ளே வா என்று அவர் கூறினார். அவருடைய குரல் எப்போதும் போல நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் நான் நிலைகுலைந்து போனேன். என் உடலில் அமைதி கொள்ள இடமே இல்லை என்பது போல உணர்ந்தேன். அவரை பார்த்ததும் என் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. நான் அவரை பார்த்து மிகவும் கடுமையான சொற்களால் சொன்னேன், உங்களிடம் எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. நான் இப்போதே இங்கிருந்து கிளம்புகிறேன். உங்களைப் போன்ற ஒரு மாபெரும் ஏமாற்றுக்காரன் இங்கே இருப்பான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இந்த நிறுவனத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க மாட்டேன். இப்படிச் சொல்லிவிட்டு நான் திரும்ப முயன்றபோது திடீரென்று அந்த கதவு டக் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டது. அது தானியங்கி ஆட்டோமேட்டிக் கதவு என்பது புரிந்தது. அவர் ஒரு பொத்தானை அழுத்தி அதை மூடிவிட்டார். நான் அவரை முறைத்து பார்த்து, மிஸ்டர், எனக்கு உங்களிடம் பேச எதுவும் இல்லை. கதவை திறங்கள், நான் போக வேண்டும் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவர் உரக்கச் சிரித்தார். அதற்குள் நீ என்பதிலிருந்து நீங்கள் என்று மரியாதைக்கு வந்துவிட்டாயா? நீ கையறு நிலையில் நிற்கும்போது உன்னுடைய அந்த இயலாமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று என் மனம் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது. கதவு திறக்கப்படாது. இங்கே அமர்ந்து உன் நேர்முகத் தேர்வை முடி என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் மிரண்டு போனேன். ஆவேசமாக கத்தினேன், கதவை திறங்கள், இல்லையென்றால் சத்தம் போடுவேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு இங்கே வேலையும் வேண்டாம். என்னை ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னை போன்ற ஒரு நடுத்தர வர்க்கப் பெண் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் என்று கேட்டேன். அதற்கு அவர் உடனே பதிலளித்தார், எனக்கு உன்மீது முன்பும் ஆர்வம் இருந்ததில்லை, இப்பொழுதும் இல்லை. மேடம், நான் உன்மீது ஆர்வமாக இருக்கிறேன் என்பது உன் மிகப்பெரிய தப்பெண்ணம். மரியாதையாக அமர்ந்து நேர்முகத் தேர்வை முடிப்பது உனக்கு நல்லது. இங்கே வந்த ஒவ்வொருவரும் நேர்முகத் தேர்வை முடித்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். உனக்கு பின்னால் இன்னும் 3 பேர் காத்திருக்கிறார்கள். அதனால் இங்கே வந்து நாடகமாடாதே. நேர்முகத் தேர்வை முடிக்காமல் உன்னை நான் இங்கிருந்து போக விடமாட்டேன். நான் அவசரமாகச் சொன்னேன், ஆனால் நீங்கள் ஏன் என்னை நேர்முகத் தேர்வு செய்ய வேண்டும்? நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று தெரிந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த வேலையே பிடிக்கவில்லை. எனவே என்னை இங்கிருந்து போகவிடுங்கள். வேலை செய்வது என்பது வேலைக்கு வருபவரின் முடிவு. எனக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இப்படிச் சொல்லிவிட்டு மீண்டும் கதவை திறக்க முயன்றேன். ஆனால் அது முடியவில்லை. அப்போது அவர் என்னை எச்சரிக்கும் விதமாகச் சொன்னார், பெண்ணே, நீ இப்படி நாடகமாடினால் என் பெயர் கெட்டுவிடும். என் கௌரவத்திற்கு ஏதேனும் சிறு பாதிப்பு ஏற்பட்டால் கூட என்னை விட மோசமான ஒருவனை நீ பார்க்க முடியாது என்று நினைவில் வைத்துக்கொள். உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நீயே என்னை கடுமையாக நடந்து கொள்ளத் தூண்டுகிறாய். நான் சொல்வதை கேட்பதுதான் உனக்கு நல்லது. அவர் சொன்னதைக் கேட்டதும் நான் இன்னும் சத்தமாக கத்தினேன், போதும், நிறுத்துங்கள். நீங்கள் முன்பும் ஒரு மரியாதையற்ற பிடிவாதமான மனிதராகத்தான் இருந்தீர்கள். இப்போதும் அப்படியேதான் இருக்கிறீர்கள். என்னை எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழித்துவிட்டீர்கள். இனி உங்கள் கைகளால் நான் அழிய விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் சரி என்று கத்தியபடி கதவை பலமாக தட்டத் தொடங்கினேன். யாராவது இருக்கிறீர்களா? தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என் முழு பலத்தையும் திரட்டி சத்தமிட்டேன். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறாக முடிந்தது. என்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் நான் அப்படிச் செய்தேன். ஆனால் அப்படி செய்திருக்கக் கூடாது என்று பிறகு உணர்ந்தேன். அவர் நேர்முகத் தேர்வை எதிர்கொள்ளச் சொன்னபோது நான் அதை செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கலாம். பிறகு அந்த வேலைக்கு திரும்ப வராமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் ஒரு மனிதனின் அறிவை சினம் கோபம் மறைக்கும்போது அவன் தன் சுயநினைவை இழந்து விடுகிறான் என்பார்கள். அந்த தருணத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் செய்வது சரியா தவறா என்று எனக்கு புரியவில்லை. இப்போது அறைக்கு வெளியே மக்கள் கூட தொடங்கினர். அவர் என்னை பார்த்துச் சொன்னார், நீ களைத்துப் போவாய், ஆனால் என் அனுமதியின்றி கதவு திறக்கப்படாது. உன்னால் என் பெயர் கெட்டுப் போகிறது. அமைதியாக இரு. மக்கள் என் மீது வீண் பழி சுமத்துவார்கள். ஆனால் நான் என் கட்டுப்பாட்டில் இல்லை. அவரை பார்த்துச் சொன்னேன், மக்கள் உங்களை விரல் சுட்டிக் காட்ட வேண்டும், உங்களை பழிதூற்ற வேண்டும் என்பதுதான் என் விருப்பமே. கடந்த காலத்தின் நிழலும் அண்ணனின் கோபமும் அதீத் கி சாயா और भैया का गुस्सा. நீங்கள் அவமானப்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ததை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. உங்களால் நான் என் வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த பொருளை இழந்துவிட்டேன் என்று நான் கத்தினேன். என் பேச்சை கேட்டதும் அவர் உரத்த குரலில், அது எல்லாம் என்னால் நடக்கவில்லை. நான் ஏற்கனவே உனக்கு எல்லாவற்றையும் விளக்கிவிட்டேன். அது வெறும் உன்னுடைய தப்பெண்ணம் மட்டுமே என்றார். ஆனால் நான் அப்போது பித்து பிடித்தவள் போல இருந்தேன். அவர் பேச்சை கேட்காமல் கதவை பலமாக தட்டிக்கொண்டே இருந்தேன். என் கோபத்தை பார்த்து அவர் கதவை திறந்தார். என்னை உற்று பார்த்து, உன் இந்தச் செயலின் விளைவை நீ விரைவில் அனுபவிப்பாய் என்றார். நான் எதைப் பற்றியும் கவலைப்படாமல் வெளியே வந்தேன். கதவுக்கு வெளியே நின்று சத்தமாக, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்து கொள்ளுங்கள். உங்களைக் கண்டு நான் பயப்படவில்லை, புரிகிறதா? நீங்களும் இந்த உலகத்தில்தான் வேலை செய்கிறீர்கள், நானும் இந்த உலகத்தில்தான் வாழ்கிறேன். யாரால் என்னை என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன். உங்களைப் போன்ற ஒரு கீழ்த்தரமான மனிதனிடம் வேலை செய்வதை விட மற்றவர் வீடுகளில் சென்று பெருக்கித் துடைப்பதே மேல் என்று கத்தினேன். அங்கே இருந்த மக்கள் அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் அங்கிருந்து கிளம்ப முயன்றபோது அவர் கோபத்துடன் வெளியே வந்து, எல்லோரிடமும் கத்திக் கூச்சலிட்டு என்ன சொல்ல வருகிறாய்? நான் உன் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தினேன் என்றா இப்படி நாடகமாடுகிறாய் என்று கேட்டார். இப்போது அவர் உச்சக்கட்ட கோபத்திலிருந்தார். அவரும் தன் சுயநினைவை இழந்திருந்தார். நான் பதில் சொல்வதற்கு முன்பே அவர் தொடர்ந்தார், முன்பு நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை, உன்னை மன்னித்துப் போகவிட்டேன். ஆனால் இன்று நீ கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்றை உன் அனைவருக்கும் முன்னால் செய்வேன் என்றார். அவர் ஏதேனும் செய்வதற்கு முன்பே நான் அவர் அருகே சென்று அவர் சுதாரிப்பதற்குள் பளார் என்று ஒரு அறை விட்டேன். அவர் சட்டையை பிடித்துக்கொண்டு, என்னிடம் ஏதேனும் செய்ய உனக்கு அந்த தகுதி கிடையாது, புரிகிறதா? இனிமேல் என்னிடம் கத்த முயன்றால் உன் மண்டையை உடைத்து விடுவேன். என்னால் என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினேன். யார் முன்னால் நின்று நான் இந்த தவற்றை செய்தேனோ அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை நான் அப்போது உணரவில்லை. அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு தொழிலதிபர். ஆனால் நான் இப்போதும் அவரை பழைய ஏழை நிகில் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்போதும் என் முன்னால் தலைகுனிந்து நிற்பவர், என் எல்லா மரியாதையற்ற பேச்சுகளையும் அமைதியாக சகித்துக் கொள்பவர். ஆனால் சொல்வார்களே, காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்று. நிகிலின் காலம் இப்போது மாறியிருந்தது. நான் பழைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்தபோது திடீரென்று என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. திடுக்கிட்டு நிகழ்காலத்திற்கு வந்தேன். என் முன்னால் அண்ணன் கண்கள் சிவக்க ஆவேசமாக நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம் ஏதோ சொல்ல முயன்றபோது அவர் என் அருகே வந்து ஓங்கி ஒரு அறை விட்டார். என் தலைமுடியை பலமாக பிடித்துக்கொண்டு, உன்னால் இன்று நான் ஒரு தகுதியற்றவனிடம் அவமானப்பட வேண்டியதாகிவிட்டது. நான் முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாத ஒருவனிடம் இன்று கெஞ்ச வேண்டியிருக்கிறது என்று கத்தினார். நாம் அவருக்கு எதிராகச் சென்றால் அவர் நம்மை வாழவிடமாட்டார். இது எல்லாம் உன்னால்தான் நடந்தது என்பது உனக்கு தெரியுமா? இன்று நான் உன்னால் கையறு நிலையில் நிற்கிறேன் என்றார் அண்ணன். அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று அவரிடம் எப்படி விளக்குவேன்? அவர் எதையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அவர் மேலும் சொன்னார், இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவர் சொல்லை நீ கேட்க மறுத்தால் போலீஸ் என் சட்டையை பிடித்து இழுத்துச் செல்லும். அர்சனா, நிகிலிடமிருந்து விலகி இரு என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன்? அவன் எனக்கு முன்பே சரியான ஆளாக தெரியவில்லை. ஆனால் நீதான் எப்போதும் அவன் மீது அனுதாபம் காட்டி பைத்தியமாக அலைந்தாய். இப்போது பார்த்தாயா அவன் உனக்கு என்ன செய்திருக்கிறான் என்று? விளைவு உன் கண் முன்னால் இருக்கிறது. அவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது. அவன் ஒரு சாதாரண ஆளாக தெரியவில்லை. அவனிடமே நீ சண்டையிட்டு வந்திருக்கிறாயே. அண்ணன் சொன்னதைக் கேட்டு நான் அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினேன். அண்ணா, அவர் பழைய விஷயங்களைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார். அதை ஒரு தவறான புரிதலாக மாற்ற முயன்றார். அதனால்தான் எனக்கு அவர் மீது கோபம் வந்து நான் கை ஓங்கிவிட்டேன். அண்ணா, நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் விரைவில் அவருடைய பிடியிலிருந்து நான் விடுபட முயற்சிப்பேன். அண்ணா, நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதபடி பார்த்துக்கொள்வேன். என் காரணமாக நீங்கள் எந்த பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியிருக்காது. ஆனால் அண்ணன் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அவர் என்னை தூர தள்ளிவிட்டு, நீ என்னை யாருக்கும் முகம் காட்ட முடியாதபடி செய்துவிட்டாய். இவ்வளவு அனுதாபம் காட்டாதே என்று நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். பார், இன்று உன் அனுதாபம் என் கழுத்துக்கு யமனாக வந்து நிற்கிறது.
அர்ச்சனா, உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இன்று என் மனதை மிகவும் புண்படுத்திவிட்டாய். தந்தை இறந்த பிறகு நீ எனக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டாய் என்று நான் நம்பினேன். ஆனால் இன்று நீ செய்த காரியத்தால் உன் முகத்தை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. நீ எனக்கு இறந்துவிட்டாய். என்றென்றைக்கும் என்று கூறிவிட்டு அண்ணன் அறையை விட்டு வெளியேறினார். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதேன். என் அண்ணன் என் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஆனால் இன்று அவருடைய இந்த மாற்றத்தை பார்த்து என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. அண்ணனின் கோபத்தை எப்படி தணிப்பது என்று எனக்கு புரியவில்லை. என் அண்ணன் என் மீது கோபப்படுவதை நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. இன்று அவர் என் மீது கோபப்பட்டது மட்டுமல்லாமல் என்னை வெறுக்கவும் தொடங்கிவிட்டார். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் அழுதபடியே கழிந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் தனது கதிர்களுடன் உதயமானது. அழுது அழுது நான் எப்போது தூங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. அண்ணி என்னை எழுப்பிய போதுதான் எனக்கு விழிப்பு வந்தது. நான் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தேன். கடிகாரத்தை பார்த்தபோது காலை 10 மணி ஆகியிருந்தது. அண்ணி என்னை உற்று பார்த்து, சீக்கிரம் தயாராக அர்ச்சனா, உன் அண்ணன் உனக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை அங்கே விட்டுவிட்டு அவர் வேலைக்குச் செல்வார். நீ செய்த காரியத்தால் உன் அண்ணன் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. உன்னால் உன் அண்ணன் இரவு முழுவதும் தூங்காமல் தவித்தார் தெரியுமா? என் கணவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் நான் உன்னை விடமாட்டேன். அவரைத் தவிர எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை. அவருக்கு ஏதேனும் ஆனால் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த நிகிலிடமிருந்து என் கணவரை பாதுகாப்பாக பார்த்துக்கொள், புரிகிறதா? இல்லையென்றால் உன் நிலைமை மோசமாகும் என்றார். அண்ணி சொன்னதை கேட்டு நான் மறுத்து பேசவில்லை. அவர் உங்கள் கணவர் என்றால் எனக்கு அண்ணன் இல்லையா என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அமைதியாக இருந்தேன். நான் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தபோது அண்ணன் அறையிலேயே அமர்ந்திருந்தார். நான் மெதுவாக அவருக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு வேகவேகமாக தயாராகத் தொடங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் பின்னால் நின்றிருந்த அண்ணன் மெதுவான குரலில் சொன்னார், அர்ச்சனா, என்னை மன்னித்துவிடு. நேற்று இரவு நான் உணர்ச்சிவசப்பட்டு உன்னிடம் நிறைய கசப்பான வார்த்தைகளை கூறிவிட்டேன். ஆனால் நீ பயப்படாதே, நான் ஏதேனும் செய்கிறேன். அந்த நிகில் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அண்ணன் சொன்னதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் உடனே, அண்ணா, நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. இது என் பிரச்சினை. இதை நானே பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்பட்டால் வீட்டின் நிலைமை சீர்குலைந்துவிடும். என் காரணமாக நீங்களோ அண்ணியோ அல்லது குழந்தைகளோ கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்றேன். இவ்வளவு சொல்லிவிட்டு என் பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினேன். என் அண்ணனும் அமைதியாக எனக்கு பின்னால் வந்தார். நேற்று அவர் என்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நான் சாகும் வரை மறக்க முடியாது. அவர் என் மீது கை வைத்தார், என்னை திட்டித் தீர்த்தார், தன் வெறுப்பை வெளிப்படுத்தினார். பிறகு அண்ணியும் என்னிடம் நிறைய கடினமான வார்த்தைகளை கூறிச் சென்றார். இவை அனைத்தையும் என்னால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. ஆம், அண்ணனின் கோபம் தணிந்தது எனக்கு மகிழ்ச்சிதான். சிறிது நேரம் கழித்து நான் வெளியே வந்தபோது அண்ணன் முற்றத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம் ஏதும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். அவருடன் செல்லவும் எனக்கு விருப்பமில்லை. कहानी अब एक ऐसे मोड़ पर है जहां अर्चना का स्वाभिमान और उसके परिवार के प्रति उसका प्रेम आपस में टकरा रहे हैं. அவமானமும் அண்ணனின் ஆதரவும், அப்மான் और भैया का सहारा. ஆனால் வேறு வழியின்றி நான் வாயிலில் கேட் நின்று அவருக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு என் முன்னால் வந்து நின்றார். அதில் ஏறி நாங்கள் இருவரும் தொழிற்சாலை நோக்கி பயணமானோம். பாதி தூரம் வரை நாங்கள் இருவருமே அமைதியாக இருந்தோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அண்ணன் மெதுவான குரலில் பேசினார். அர்ச்சனா, நான் மீண்டும் சொல்கிறேன், உன்னை தனிமையாக கருதாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது உனக்கு தந்தை இந்த உலகில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் அண்ணன் எப்போதும் உனக்காக துணையாக நிற்பான். நேற்று இரவு நான் அதிக கோபத்தில் இருந்தேன், ஆனால் என் தவற்றுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் எதுவும் பேசாமல் அவர் தோள் மீது கையை வைத்து அவர் முதுகில் என் தலையைச் சாய்த்துக் கொண்டே சொன்னேன். அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் விரைவில் இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வருவேன். ஆனால் அந்த நிகில் சொல்லும் அந்த தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையா அல்லது அவன் மூடிமறைக்கும் உண்மையான விஷயமா என்பதை மட்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் குறுக்கிட்டு, வேண்டாம், இப்போது நீ அமைதியாக இரு. எந்த விஷயத்திலும் தலையிட தேவையில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனிடம் கணக்கை முடித்துவிட்டு இந்த வேலையை விட்டுவிடு. உனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் அப்போதே சொன்னேன். நான் சம்பாதிக்கிறேன் அல்லவா, நம் குடும்பம் நன்றாகவே நடக்கும் என்றார். அண்ணன் சொன்னதைக் கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். உங்களிடம் நான் பணம் வாங்குவது உங்கள் மனைவிக்கு மிகவும் பிடிக்கவில்லை என்று என்னால் அவரிடம் சொல்ல முடியவில்லை. பயணம் முடிந்தது. அண்ணன் என்னை அலுவலக வாசலில் விட்டுவிட்டுச் சென்றார். நான் இறைவனின் பெயரைச் சொல்லி உள்ளே நுழைந்தேன். என் வாழ்க்கை இனி எவ்வளவு கடினமாகப் போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது. நாம் யாரை நம்புகிறோமோ அவர்களே நம் இதயத்தை உடைத்தால் அது ஒருபோதும் சரியாகாது.
இன்று எனக்கும் அதுதான் நடக்கப் போகிறது. நான் மூச்சை இழுத்துவிட்டு உள்ளே சென்றேன். வரவேற்பறைக்குச் சென்றதுமே எனது பணி என்னவென்று விளக்கப்பட்டது. சீக்கிரம் 3வது தளத்திற்குச் செல்லுங்கள், மிஸ்டர் நிகிலின் அறையை கேபின் சுத்தம் செய்யுங்கள். இன்று இதுதான் உங்கள் வேலை என்று சொன்னார்கள். அதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அதாவது நான் சொன்ன அதே வார்த்தைகளை அவர் இப்போது செய்யச் சொல்கிறார். அவர் எனக்கு எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை தந்திருக்கிறார். இங்கே வேலை செய்வதை விட யாருடைய வீட்டிலாவது துப்புரவு வேலை செய்யலாம் என்று நான் கோபத்தில் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது போலும். நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு சோதனைக்கும் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். நான் 3வது தளத்தை நோக்கிச் சென்றேன். ஆச்சரியமாக 2வது தளத்தின் படிக்கட்டுகளில் நான் என் அலைபேசியை எடுக்க முயன்றபோது அந்த தளம் முழுவதும் ஒளியில் மிளிர்ந்தது. நேற்று இருட்டாக இருந்ததால் பயந்திருந்த எனக்கு இப்போது நிம்மதியாக இருந்தது. மெதுவாக 3வது தளத்தை அடைந்தேன். அங்கே ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தார். அவரை பொருட்படுத்தாமல் நான் நிகிலின் அறைக்குள் செல்ல முயன்றபோது அவர் என்னை அழைத்து, வாருங்கள் மேடம், உங்களுக்கு தேவையான சுத்தம் செய்யும் பொருட்களை தருகிறேன். பிறகு நீங்கள் சார் அறைக்குச் செல்லலாம். அங்கே சென்று எந்த நாடகமும் ஆட வேண்டாம். சத்தம் போட்டால் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. இங்கே தவறு செய்தால் திட்டு கிடைக்காது, அபராதம்தான் கிடைக்கும், புரிகிறதா என்றார். நான் அவருக்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. அமைதியாக அவருடன் சேமிப்பு அறைக்கு ஸ்டோர் ரூம் சென்றேன். ஒரு துடைப்பு மற்றும் சுத்தம் செய்யும் துணியை என்னிடம் நீட்டி, சாருக்கு சுத்தம் என்றால் மிக விருப்பம். வேலையில் ஏதேனும் அலட்சியம் காட்டினால் சார் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார் என்றார். நான் அந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு நேராக நிகிலின் அறைக்குள் சென்றேன். உண்மையில் எனக்கு சொல்லப்பட்ட நிகில் என்ற பெயர் மிகச் சிறியது. அவருடைய முழுப்பெயர் ஆர்வி நிகில் மல்ஹோத்ரா. நான் உள்ளே நுழைந்ததும் அவர் என்னை ஏளனமாக பார்த்துக்கொண்டே சொன்னார், உன் தகுதி இதுதான். இப்போது என் அறையை நன்றாக சுத்தம் செய். என் மேஜை, பிறகு இந்த அலுவலகம் முழுவதும் துடைப்பம் கொண்டு பெருக்கு. என் அலுவலகத்தில் வேலை செய்வதை விட மற்றவர் வீட்டில் துப்புரவு வேலை செய்வது உனக்கு பிடிக்குமென்று சொன்னாயல்லவா? இப்போது அந்த வேலையையே நீ செய். இந்த வேலையைத்தான் நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டும் நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. என் அண்ணனின் வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை என்றால் இன்று நான் ஒருபோதும் அவர் வாசலில் இப்படி வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன். இந்நேரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போயிருப்பேன். அவர் என்னை போலீசில் பிடித்துக் கொடுத்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏனெனில் அவர் என்னிடம் சொன்ன பொய்களை என்னால் சாகும் வரை மறக்க முடியாது. நான் அவர் முன்னால் தலை குனிந்து அவர் மேஜையை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். அப்போது அவர் என்னை உற்று பார்த்து, எல்லோருக்கும் முன்னால் நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் உனக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன். உனக்கு தகுதியான வேலையை தருவேன், நீ கௌரவமாக வேலை செய்யலாம். ஆனால் நீ இதே கர்வத்துடன் இருந்தால் இதைவிட மோசமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் மெதுவான குரலில், சார், உங்கள் கால்களை நகர்த்துங்கள், நான் அந்த இடத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவர் திடீரென்று தன் இடத்திலிருந்து எழுந்து என் கையை பலமாக பிடித்துக்கொண்டு, உன்னை நீ என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்காவது ஒரு இளவரசியா நீ? உன் மனதிற்கு தோன்றியதையெல்லாம் செய்ய. உன்னால் என் பெயர் எவ்வளவு கெட்டுப்போனது தெரியுமா? நல்லவேளை அலுவலகத்தில் அப்போது வாடிக்கையாளர்கள், கிளையன்ட்ஸ் யாரும் இல்லை. யாராவது இந்த நாடகத்தை பார்த்திருந்தால் தொழில்துறையில் என் மதிப்பு என்னவாகியிருக்கும்? இப்போது நான் உனக்கு தண்டனை கொடுக்கும்போது நீ என்னிடம் இப்படித்தான் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். நான் தலைகுனிந்து, சார், தயவுசெய்து என் கையை விடுங்கள். நான் வேலை செய்ய வேண்டும். யாராவது இப்படி என்னை தொடுவதை நான் விரும்பவில்லை என்று கூறி அவரை தீர்க்கமாக பார்த்தேன். அவர் சிரித்துக்கொண்டே, ஓகோ, உனக்கு பிடிக்கவில்லையா? நான் உனக்கு யாரோ ஒரு அந்நியன் அல்ல, உன் கணவன். அது ஒரு நாடகமாகவே இருந்தாலும் நமக்குள் திருமணம் நடந்தது என்றார். நான் அவரை பார்த்து, அது நாடகமல்ல, ஒரு தவறு. அதைத்தான் நீங்கள் தவறான புரிதல் என்று பெயர் சூட்டுகிறீர்கள். எனக்கு உங்களை வெறுப்பாக இருக்கிறது. என் கையை விடுங்கள் என்றேன். உடனே அவர், முன்பு நீ என்னை காதலித்தாய், இப்போது வெறுக்கிறாய். அதாவது நீ ஆர்வியை அல்ல, நிகிலைத்தான் காதலித்தாய், அப்படித்தானே என்றார். நான் ஏளனமாக புன்னகைத்து, எனக்கு ஆர்வி மீதும் காதலில்லை, நிகில் மீதும் காதலில்லை. இந்த பெயரற்ற உறவு விரைவில் முடிவுக்கு வரும். இந்த வேலையும் முடிந்துவிடும். நகருங்கள் சார், நான் என் வேலையைச் செய்ய வேண்டும் என்றேன். கண்களில் முட்டிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு நான் அமைதியாக வேலையில் ஈடுபட்டேன். அவர் என்னை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். நான் அவரை பொருட்படுத்தாமல் அவர் அறையை பெருக்கத் தொடங்கினேன். அவர் இன்டர்காம் மூலம் யாரையோ ஆங்கிலத்தில் அழைத்தார். சிறிது நேரத்தில் எனக்கு அந்த சுத்தம் செய்யும் பொருட்களை கொடுத்த அதே நபர் உள்ளே வந்தார். ஆர்வி அவரை பார்த்து, மேலாளரை மேனேஜர் அனுப்பச் சொல். இந்த பெண்ணை அழைத்துச் சென்று இவளுக்குரிய மேஜையைக் கொடு. இவள் பதவி என்னவோ அதை ஒப்படை. என் தனிப்பட்ட வேலைகளை இந்த பெண்ணை கவனிப்பாள் என்றார். அந்த நபர் சொன்னதைக் கேட்டு அங்கிருந்து சென்றார். என்னிடமிருந்து அந்த பொருட்கள் வாங்கப்பட்டன. சிறிது நேரத்தில் எனக்கு ஒரு மேஜையும் சில கோப்புகளும் ஃபைல்ஸ் கொடுக்கப்பட்டன. அவற்றிலிருந்த தகவல்களை கணினியில் பதிவேற்ற வேண்டும்.
நான் மேஜையில் அமர்ந்து சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். மெதுவாக நான் எப்போது கடந்த கால நினைவுகளில் மூழ்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. என் தந்தையின் மறைவிற்கு முன்பு என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் மிக நன்றாக இருந்தது. என் தந்தை ஒரு அரசு ஊழியர். நான் மற்றும் அண்ணன் சிறுவயதாக இருக்கும்போதே என் தாய் இறந்துவிட்டார். நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலிகளாக வளர்ந்தோம். என் தந்தை மறுமணம் செய்து கொள்ளவில்லை. நானும் அண்ணனும் பலமுறை அவரிடம் நீங்கள் மறுமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நான் உன் தாயை உண்மையாக காதலித்தேன். வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒருமுறைதான் நடக்கும். அது எனக்கு நடந்துவிட்டது. மீண்டும் திருமண நாடகம் ஆடி என் வாழ்க்கையை மோசமாக்க விரும்பவில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். அவருடைய இந்த குணத்தினால்தான் நான் என் தந்தைக்கு மிகவும் நெருக்கமானேன். என் மனதிலுள்ள அனைத்தையும் அவரிடம் பகிர்வேன். அவருடைய எல்லா வேலைகளையும் நானே செய்வேன். அவருக்கு பணிவிடை செய்வதிலேயே என் நேரம் கழியும். காலை 5 மணிக்கு மேல் நான் எப்போதும் என் தந்தையுடன்தான் இருப்பேன். என் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காலை 5 மணிக்கு நான் ஓய்வாகி விடுவேன். அதே நேரத்தில் தந்தையும் அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிடுவார். அந்தச் சமயத்தில்தான் ஒரு வாலிபன் எங்கள் வீட்டிற்கு வாடகைக்கு அறை தேடி வந்தான். அவன்தான் நிகில் மல்ஹோத்ரா. தந்தை முதலில் அவனைச் சேர்த்துக் கொள்ள மறுத்துவிட்டார். மேல் தளத்தில் இருக்கும் அறையை நாங்கள் வாடகைக்கு விடத்தான் விரும்புகிறோம். ஆனால் அது ஒரு குடும்பமாக இருப்பவர்களுக்குத்தான், குறிப்பாக குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்குத்தான் தரப்படும் என்று அவர் கூறிவிட்டார். ஆனால் ஒரு தனி அறைக்காக குடும்பத்தினர் யாரும் வருவதாக தெரியவில்லை. நிகில் மல்ஹோத்ரா என் தந்தையிடம் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தான். நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பின்னால் யாரும் இல்லை. எனக்கு இங்கே வேலை கிடைத்துவிட்டது. தங்குவதற்கு ஒரு இடம் தேவை. நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்று அவன் சொன்னான். இருப்பினும் என் அண்ணனும் தந்தையும் அவனை சேர்த்துக்கொள்ள மறுப்பதிலேயே உறுதியாக இருந்தனர். ஆனால் நிகில் மல்ஹோத்ரா என் தந்தையின் முன்னால் அழுது கெஞ்சிய விதம், எளிமையான உடையில் அவன் இருந்த தோற்றம் எனக்கு அவனை மிகவும் அப்பாவி போல காட்டியது. அதனால் நான் என் தந்தையிடம் பரிந்துரை செய்தேன். அப்பா, இவருக்கு இந்த அறையை வாடகைக்கு கொடுத்துவிடுங்கள். எப்படியும் இவர் காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவார். இரவு தாமதமாகத்தான் திரும்புவார். அந்த நேரத்தில் அண்ணனும் வீட்டில்தான் இருப்பார் என்றேன். என் பேச்சைக் கேட்டு தந்தை அவனை வாடகைதாரராக வைத்துக்கொள்ள சம்மதித்தார். தந்தை சம்மதித்ததும் அண்ணன் என் மீது மிகவும் கோபப்பட்டார். இந்த விஷயங்களில் நீ ஏன் தலையிடுகிறாய் என்று கேட்டார். அண்ணனின் இந்த கோபத்தாலேயே தந்தை பிடிவாதமாக மாறிவிட்டார். என் மகளின் பேச்சை நான் ஏன் தட்ட வேண்டும்? அவள் சொன்னதுதான் நடக்கும். நான் இப்போது நிகிலுக்கு இந்த அறையை வாடகைக்கு தரப்போகிறேன் என்று தந்தை அறிவித்தார். இப்படி அண்ணனின் பலத்த எதிர்ப்பையும் மீறி நிகில் மல்ஹோத்ராவிற்கு எங்கள் வீட்டின் அறையை வாடகைக்கு கொடுத்தோம். ஆனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய தொழிலதிபர் என்பதும் என்னை விரும்பிய காரணத்தாலேயே அவன் இங்கே வந்திருக்கிறான் என்பதும் எங்களுக்கு அப்போது தெரியாது. அவன் என்னை என் தந்தையின் அலுவலகத்தில் பார்த்திருக்கிறான். அன்றிலிருந்தே அவன் என் மீது காதல் வயப்பட்டிருக்கிறான். ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நான் அவனை எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகத்தான் கருதினேன். நான் அவனை ஒரு அண்ணனைப் போலத்தான் நடத்த விரும்பினேன். ஆனால் அவன் மனதில் வேறு திட்டங்கள் இருந்தன. நான் அவனை முதலில் நிகில் அண்ணா என்று அழைத்தபோது அவன் மிகவும் வருத்தமடைந்தான். தயவுசெய்து என்னை அண்ணா என்று அழைக்காதே என்று திட்டவட்டமாகச் சொல்லிவிட்டான். நான் அதற்கான காரணத்தை கேட்டபோது அவன் மிகவும் சோகமாக, எனக்கு சொந்தமானவர்களை என்னை மதிக்காதபோது எனக்கு இந்த உறவுகள் மீது வெறுப்புதான் வருகிறது. தயவுசெய்து என்னை நிகில் என்று மட்டும் கூப்பிடு, அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றான். அப்போதும் நான் மிகவும் வெள்ளந்தியாக இருந்தேன். அவன் சொல்வது உண்மை என்று நம்பி அவன் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அவனை நிகில் என்றே அழைக்கத் தொடங்கினேன். காலம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. காலை உணவு, இரவு உணவு, சில நேரங்களில் மதிய உணவைக் கூட நாங்களே அவனுக்கு கொடுப்போம். தந்தை மற்றும் அண்ணன் இல்லாத நேரங்களில் அவன் எங்கள் வீட்டிற்குள் வரமாட்டான். அதனால் எனக்கு அவனிடமிருந்து எந்த தொந்தரவும் இருந்ததில்லை. ஆனால் எப்போது எங்கள் நட்பு காதலாக மாறியது என்பது எனக்கே தெரியவில்லை. அவன் என்மீது மிகுந்த அக்கறை காட்டினான். இரவு வீட்டிற்கு திரும்பும்போது எனக்காக ஏதேனும் ஒன்றை வாங்கி வருவான். தந்தை அவனை தன் மகனைப் போலவே நினைக்கத் தொடங்கினார். அதனால் அவன் எதை கேட்டாலும் தந்தை மறுப்பதில்லை. ஆனால் அவனுடைய திட்டம் வேறாக இருந்தது, எனக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் தந்தை எனக்கு ஓரிடத்தில் திருமண பேச்சை உறுதி செய்தார். எனக்கு அந்த பையனை மிகவும் பிடித்திருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் தந்தையைப் போலவே அவனும் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்தான். லஞ்சம் வாங்காத நேர்மையான மனிதனாக இருந்தான். எனக்கு திருமண பேச்சு மிகவும் ரகசியமாக முடிந்தது, நிகிலுக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் அவனுக்கு தெரிந்தபோது அவன் தன் அதிருப்தியை தெரிவித்தான். என்னை மகன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அர்ச்சனாவின் திருமணத்தைப் பற்றி என்னிடம் சொல்லக்கூட இல்லையே என்று தந்தையிடம் சண்டையிட்டான். அவன் என் மீது அக்கறை கொண்டுதான் இப்படி கேட்கிறான் என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மை நிலவரம் வேறு. காலம் இன்னும் வேகமாக ஓடியது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார்கள் திருமணத்தை விரைவில் நடத்த வேண்டும் என்று வற்புறுத்திக் கொண்டிருந்தார்கள்.
அவர்களால் மறுக்க முடியாத நிலையில் என் தந்தை இருந்தார். நான் மணப்பெண் கோலத்தில் என் வருங்கால கணவருக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்தச் செய்தி வந்தது. மாப்பிள்ளை வீட்டார் வர மறுத்துவிட்டார்கள். என் தந்தை அதற்கான காரணத்தை அவர்களிடம் கேட்க முயன்றார். அண்ணனும் அவர்கள் வீட்டிற்குச் சென்றார். ஆனால் அங்கே வீடு பூட்டப்பட்டிருந்தது. உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரிடமும் விசாரித்தும் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. எங்கள் வீடு விருந்தினர்களால் நிறைந்திருந்தது. அந்த இக்கட்டான நிலையில் நிகில் என் தந்தையிடம் பேசினான். அங்கிள், இது உங்கள் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள் மானத்தை காக்க நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள தயார் என்றான். ஆனால் என் தந்தை மறுத்துவிட்டார். தம்பி, உன்னிடம் இப்போது வசதி ஏதும் இல்லை. என் கௌரவம் எனக்கு முக்கியம்தான். ஆனால் அதற்காக என் மகளின் வாழ்க்கையை நான் அடமானம் வைக்க முடியாது என்றார். அப்போது நிகில் அவரிடம், அங்கிள், என் கிராமத்தில் எனக்கு நிறைய நிலங்கள் உள்ளன. நாங்கள் செல்வந்தர்கள்தான். எனக்கு என் குடும்பத்தை பிடிக்காததால் நான் இப்படி இருக்கிறேன். என் பெயரில் நிறைய சொத்துக்கள் உள்ளன என்று கூறி சில ஆதாரங்களையும் காட்டினான். அதனால் என் தந்தை எனக்கு அவனுடன் திருமணம் செய்து வைத்தார். நான் அவனை ஏற்கனவே நேசித்தேன் என்பதால் என்னாலும் மறுக்க முடியவில்லை. ஆனாலும் என் திருமணம் நின்று போனது எனக்கு பெரும் வருத்தத்தை தந்தது. காலம் கடந்தது. சரியாக 1.5 வாரத்திற்குப் பிறகு என் பழைய நிச்சயதார்த்த மாப்பிள்ளையின் தாயும் தந்தையும் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் சொன்ன உண்மையைக் கேட்டு நானும் என் தந்தையும் அண்ணனும் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். நிகில் மல்ஹோத்ராதான் என் வருங்கால கணவரை கடத்தி அவன் காலையும் உடைத்திருக்கிறான் என்ற உண்மை வெளிவந்தது. அதன் பிறகுதான் அவன் திருமணத்திற்கு தயாராக வந்திருக்கிறான். அன்று மாலை அவன் வீட்டிற்கு வந்தபோது நாங்கள் இதைப் பற்றி கேட்டோம். ஆனால் அவன் அடியோடு மறுத்துவிட்டான். இது ஒரு தவறான புரிதல். நான் யாரையும் சந்திக்க தயார். நான் பொய் சொல்லவில்லை. இந்த உண்மையை உன்னிடம் சொன்னவர்களைக் கண்டு நான் பயப்படவில்லை. ஆம், எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் நான் அவனுடைய கால்களை உடைக்கவில்லை. அர்ச்சனா, உன் தந்தை உனக்கு திருமணம் உறுதி செய்தபோதே நான் பின்வாங்கிவிட்டேன் என்று கூறினான். ஆனால் அன்று அவன் பேச்சை யாரும் நம்பவில்லை. அன்றிலிருந்து என் தந்தை அவனுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொண்டார். எனக்கு விவாகரத்து பெற்றுத்தரவும் முயன்றார். ஆனால் அதற்குள் தந்தை இந்த உலகை விட்டு மறைந்துவிட்டார். நாங்கள் நிகில் மல்ஹோத்ராவை மறந்தே போனோம். அவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிந்துவிட்டது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் விதி 2 ஆண்டுகளுக்குப் பிறகு என்னை மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. இன்று ஒரு புதிய யதார்த்தத்துடன் நான் நிற்கிறேன். நிகில்தான் என் பழைய மாப்பிள்ளையின் காலை உடைத்துக் கடத்தினான் என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேன். அவன் இவ்வளவு பெரிய நாடகமாடியது எனக்கு வருத்தத்தை தரவில்லை. மாறாக அவன் என்னிடம் இவ்வளவு பெரிய பொய் சொன்னதுதான் வேதனையை தந்தது. அவன் ஒரு படித்த தொழிலதிபர் என்பதை மறைத்திருந்தான். நான் தலை குனிந்து என் மேஜையில் அமர்ந்திருந்தபோது திடீரென்று ஒருவன் வந்து என் முன்னால் ஒரு அலைபேசியை வைத்தான். சார், இந்த வீடியோவை பார்க்கச் சொன்னார், பிறகு அவரை வந்து பார்க்கச் சொன்னார் என்று கூறிவிட்டு சென்றான். நான் அந்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடி என் உயிரே போவது போல இருந்தது. அந்த வீடியோவில் என் பழைய மாப்பிள்ளை, அவன் தாய் மற்றும் நிகில் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் பழைய மாப்பிள்ளை நிகிலை மிரட்டிக் கொண்டிருந்தான். நீ எனக்கு 50 லட்சம் ரூபாய் தரவில்லை என்றால் என் தாய் உன் மீது பழி சுமத்துவாள். நீ மிகப்பெரிய பணக்காரன் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களை நீ போலீசில் பிடித்துக் கொடுத்தாலும் அல்லது அடித்தாலும் நாங்கள் உனக்கு எதிராகவே பேசுவோம். நீ ஏழை போல நடித்துக்கொண்டு வாடகை வீட்டில் தங்கியிருக்கும் உண்மையை எல்லாரிடமும் சொல்லிவிடுவோம் என்று மிரட்டினான். அந்த நேரத்தில் நிகில் அவர்களுக்கு பணம் தர மறுத்துவிட்டான். அதன் பிறகுதான் அந்த பெண்மணி எங்கள் வீட்டிற்கு வந்து நிகிலைப் பற்றி அடுக்கடுக்காக பொய்களை சொல்லிச் சென்றிருக்கிறார். சிறிது நேரம் எனக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அடுத்த நொடியே நான் என் இடத்திலிருந்து எழுந்து வேகவேகமாக அவளுடைய அறை, கேபின் நோக்கி ஓடினேன். நான் உள்ளே நுழைந்தபோது அவன் அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தான். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே அவன் எழுந்து நின்றான். தலை குனிந்தபடி, நீ நிச்சயம் வருவாய் என்று எனக்கு தெரியும். நான் உன்னிடம் விளக்கமளிக்க என்று அவன் சொல்ல வந்தான். ஆனால் அவன் பேசி முடிப்பதற்குள் நான் அழுது கொண்டே ஓடிச் சென்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டேன். விஷயம் என் பழைய மாப்பிள்ளையை பற்றியது மட்டுமல்ல, அது காதலை பற்றியது. ஆம், நான் நிகில் மீது கோபமாக இருந்தேன், வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் அதன் பொருள் நான் அவனை வெறுக்கிறேன் என்பது அல்ல. அவனது காதலுக்காக அவன் தன்னை மாற்றிக்கொண்டு ஏழையாக நடித்து எனக்காக எதையும் செய்ய துணிந்தான் என்றால் நானும் எனக்காக கொஞ்சம் இறங்கி வரலாம். என் தந்தைக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. ஆம், அவர்கள் எங்களுக்கு விவாகரத்து பெற்றுத்தர நினைத்தார்கள்தான். ஆனால் அவர்கள் மனதிற்கு அதில் உடன்பாடு இல்லை. நெடுநேரம் நான் நிகிலின் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தேன். திடீரென்று அவன் என் முன்னால் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன அர்ச்சனா. இந்த வலியோடு நான் எப்படி வாழ்ந்தேன் என்பது அந்த இறைவனுக்குத்தான் தெரியும். நான் உன்னை அமிதமுடன் நேசிக்கிறேன். உன்னை அடைவதற்காகவே உன் நிலைக்கு ஏற்ப என்னை தாழ்த்திக் கொண்டு உன் வீட்டிற்கு வந்தேன். உன் இதயத்தில் இடம் பிடிக்க நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு என்றான். நானும் அழுது கொண்டே அவனிடம் சொன்னேன், இல்லை, நீ என்னை மன்னித்துவிடு.
நான் உன்னை ஏற்கனவே மன்னித்துவிட்டேன். தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னையும் சேர்த்துக்கொள். உன் காதலின் மதிப்பை நான் இப்போது புரிந்து கொண்டேன். நான் அவனை மன்னித்து அவனுடன் ஒரு புதிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினேன். தந்தை மற்றும் தாயின் மறைவிற்குப் பிறகு நான் என் கணவர் வீட்டிற்குச் செல்லவே விரும்பினேன். ஏனெனில் அண்ணன் அண்ணி வீட்டில் இருப்பது எனக்கு எளிதாக இருக்கவில்லை. என் அண்ணன் மிகவும் நல்லவர்தான். ஆனால் அண்ணி என்னை விரும்பவில்லை. அண்ணன் என் மீது பாசம் காட்டுவதையோ எனக்கு பணம் தருவதையோ என் செலவுகளை கவனிப்பதையோ அவர் விரும்பவில்லை. என் தேவைகளுக்காக எனக்கு பணம் தேவைப்பட்டது, ஆனால் அண்ணி அதை தடுப்பார். அதனால்தான் எனக்கு வேலை தேவைப்பட்டது. அந்த வேலைக்காகத்தான் நான் இந்த நிறுவனத்திற்கு வந்தேன். அங்கே நிகிலை சந்தித்தேன். நான் மீண்டும் நிகிலுடன் வாழ்க்கை நடத்துவதை அறிந்து அண்ணன் முதலில் கோபப்பட்டார். ஆனால் நான் அவரை சமாதானப்படுத்திய பிறகு அவர் சம்மதித்தார். இப்போது நான் நிகிலுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவனது பெயர் நிகில் அல்ல, ஆர்வி மல்ஹோத்ரா. எனக்காக அவன் தனது அடையாளத்தையே மாற்றிக்கொண்டான். ஆனால் இப்போது எனக்கு அவனது உண்மை தெரிந்துவிட்டது. எங்கள் திருமணம் மீண்டும் ஒரு முறை நடந்தது, ஆனால் இம்முறை மிகவும் கோலாகலமாக நடந்தது. ஊரே வியக்கும் வண்ணம் எந்த குறையுமின்றி எங்கள் திருமணம் நடைபெற்றது. இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கிடைத்தது போன்ற ஒரு வாழ்க்கைத் துணை இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டுமென்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.